இந்த பணக்காரங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க எல்லாம் விஐபி ஹஜ் அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் ஹாஜிகள் தங்க வேண்டிய இடத்துல 500,000 ஹாஜிகளுக்கு தங்க வைக்கிறாங்க. இவங்களுக்கு தூங்குறதுக்கு வீட்டுல இருந்த மாதிரி அறைகள், சாப்பிடுறதுக்கு பஃபே, ஃப்ரீ பிளேசஸ். எதுக்குடா நீங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு வரீங்க அநியாயக்காரங்களா? கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் விஐபி ஹாஜிகளுக்கு செஞ்ச சலுகையினால ஆயிரக்கணக்கான ஏழை அப்பாவி ஹாஜிகளுடைய உயிரை குர்பானி கொடுத்ததான் மிச்சம். இன்னைக்கு ஓரளவுக்கு நமக்கு டென்ட் கிடைச்சிச்சா அல்ஹம்துலில்லாஹ், போதும் ஹஜ்ஜுக்கு வந்துருங்க. நான் பணக்காரன், நான் அப்படி சொகுசா இருந்து பணந்துட்டேன். கபர்ல தூக்கி போட்டு மலக்கு மிதிப்பார். கபர்ல போய் பில்டிங் கட்ட சொல்லுவியா? அங்க கட்ட சொல்ல உனக்கு டைனிங் ரூம் ஒன்னு, பெட்ரூம் ஒன்னு, ஹால் ஒன்னு தனியா வேணும், தனியா ஒரு பாத்ரூம் வேணும். முடியுமா உன்னால? கபர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹஜ் செஞ்சாங்க? 4 கலீஃபாக்கள், அதற்கு பின்னால் இந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்த எல்லா மன்னர்களுமே, ஹாரூன் ரஷீத் போன்ற மிகப்பெரிய சக்கரவர்த்திகள், அவங்களும் மக்களோட மக்களா அந்த கூடாரத்தில் அங்கே ஹஜ் செஞ்சுட்டு போனாங்களே தவிர யாரும் தங்களுக்காக சொகுசு கூடாரங்களை செய்ததே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும்.